இயேசுவில் என் அன்பிற்கினிய இணையதள நண்பர்களே, நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நமது தாய் திரு அவையானது புனித மகதலா மரியாவின் திருவிழாவை சிறப்பாய் கொண்டாடி மகிழ்கின்றது. யார் இந்த மகதலா மரியா? புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மிக நெருங்கிய சீடராகவும் மிக முக்கியமான பெண் சீடராகவும் இருந்தவர்தான் இந்த மகதலா மரியா. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது உடனிருந்த சீடர்கள் சிதறிய தருணம் அருகிருந்து ஆறுதல் அளித்தவர் புனித மகதலா மரியா. இறுதியில் இறந்த இயேசுவின் உடலுக்கு பரிமள தைலம் எடுத்து வந்து உயிர்த்த இயேசுவின் முதல் சாட்சியாகிறார். இயேசுவின் மீது அளவில்லா பற்று கொண்டிருந்த நம் புனிதைக்கு இக்காட்சி மிகவும் ஓர் ஆழமான தனிப்பட்ட அனுபவமாக நிகழ்வது இவருக்கு கிடைத்த பெரும் கொடையாக கருதப்படுகிறது. மேலும் இந்நிகழ்வின் மூலம் மகதலா மரியா கிறிஸ்தவ நம்பிக்கையின் திருத்தூதராக திகழ்கிறார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமீபத்தில் ஆற்றிய தனது உரையில் குறிப்பிடுகிறார். ஆம், இயேசு உயிர் பெற்றெழுந்த நிகழ்ச்சி கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு அடிப்படை. கல்லறையிலிருந்து உயிர் பெற்றெழுந்த அந்த நேரத்தில் இயேசுவை கண்டவர் எவருமில்லை. ஆனால் உயிர் பெற்றெழுந்த இயேசு அவரில் நம்பிக்கை கொண்ட பல மனிதருக்கு தோன்றினார். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் உடலை கல்லறையில் காணாததால் கவலையோடு அழுது கொண்டிருந்த மரியா ஒரு மனிதரை காண்கின்றார். அவர் தோட்டக்காரராக இருப்பாரோ என மரியா எண்ணுகிறார். ஆனால் உண்மையிலே அவர் உயிர் பெற்றெழுந்த இயேசுதான் என்று மரியா அறிந்திருக்கவில்லை. இயேசு மரியாவிடம் ஏனம்மா அழுகிறாய் என கரிசனையோடு வினவுகிறார். யாரை தேடுகிறாய் என இயேசு கேட்கிறார். இயேசுவை தேடுவதாக மரியா கூறியதும் இயேசு மரியா என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். அக்குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை மரியா உடனேயே கண்டு கொள்கிறார். தான் பேசிக்கொண்டிருக்கின்ற மனிதர் உண்மையிலேயே இயேசுதான் என உணர்ந்த அந்த நேரத்திலேயே மரியா ரபூனி, அதாவது போதகரே என இயேசுவை கூப்பிடுகிறார். இயேசு நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். இயேசுவை யார் என நாம் அறிந்து அவரிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதல் நிபந்தனை அவர் நம்மை எல்லையற்ற விதத்தில் அன்பு செய்கிறார் என்னும் உண்மையை நாம் ஏற்பதுதான்.
இயேசுவின் அன்பு நம்மை அரவணைக்கிறது எனவும் அவருடைய அன்பின் பிணைப்பில் நாம் புதுவாழ்வு பெறுகிறோம் எனவும் நாம் ஏற்றுக்கொண்டால் அவரை நாம் ஆண்டவரே எனவும் போதகரே எனவும் அழைப்பதோடு அவருடைய போதனையை நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் கொள்வோம். இயேசுவை அனுபவித்து உணர்கின்ற மனிதர் அவருடைய அன்பின் ஆழத்தை அறிவார்கள். அப்போது நாம் தேடுகின்ற இயேசு நம் கைகளுக்கு எட்டாதவராகவோ நம் பார்வைக்கு அப்பாற்பட்டவராகவோ இருக்க மாட்டார். மாறாக அவர் நாம் நமக்கு எவ்வளவு நெருக்கமாக உள்ளோமோ அதைவிடவும் நமக்கு நெருக்கமாக உள்ளார் என நாம் உணர்வோம். மரியா தன் பாவ நிலையை ஏற்று வெற்ற பாத்திரமாக இயேசுவின் அன்பிற்கு தன்னையே முற்றிலுமாக கையளித்தார்கள். எனவே தான் இயேசுவின் இரக்கம் நிறைந்த இதய அன்பில் முற்றிலும் நனைந்து தூய பாத்திரமாக உருமாற்றம் அடைகிறாள். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்மை முற்றிலுமாக உருமாற்றுகிறது. பாவம் என்னும் தீமையிலிருந்து இயேசு நம்மை விடுவித்துள்ளார் என்னும் அனுபவம் நமதாக வேண்டும். அப்போது நன்மையை தேடி செல்கின்ற மனநிலை நம்மில் உருவாகும். நாம் தேடுகின்ற இயேசு நம்மை விட்டு அகன்று விட்டாரோ என்னும் அச்சம் நம்மில் எழாது. மாறாக இயேசுவின் உடனிருப்பு நம் உள்ளத்தில் உள்ளதை நாம் உணர்வோம். அவருடைய ஆவியால் புதுவாழ்வு பெறுவோம். ஜெபம். இயேசுவே, உம் இரக்கம் நிறைந்த இதய அன்பில் நனைந்து உம் அழைப்பை உணர்ந்து உம்மை கண்டு கொள்ள வரம் தாரும். ஆமேன்.